ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு போனோம், கொஞ்சமாச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கேன். என்னதான் நீட்டா ட்ரெஸ் பண்ணாலும் என்கிட்ட ஷூ இல்ல செருப்பு தான் போட்டிருக்கேன். செருப்பு போட்டிருக்கிறது தப்புலாம் இல்ல, ஆனா நான் தங்கியிருக்கிற இடத்துக்கு பக்கத்திலே DLF தி மால் ஆஃப் இந்தியான்னு ஒரு மால் இருந்துச்சு. அந்த மாலுக்குள்ள சின்ன குழந்தைங்க, லேடிஸ், ஜென்ஸ், வயசானவங்கன்னு யாரையுமே செருப்பு போட்டு பார்க்க முடியல, எல்லாரும் ஷூ தான் போட்டிருந்தாங்க. அதனால நமக்கு லைட்டா கான்பிடன்ஸ் லெவல் இறங்கிருச்சு. அப்புறம் நானும் ஒரு வடிகட்டின முட்டாள் தான். யூடியூப்ல வீடியோ போடுறதுனால பர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. என்ன சட்ட பட்டன் போடாததுக்கெல்லாம் அந்த பட்டனை போட்டாதான் என்னன்னு கேக்குறீங்க. நான் யூடியூப்காக நடிக்கலாம் மாட்டேன். எனக்கு இப்படிதான் பேச வரும், இப்படிதான் எடிட் பண்ண வரும், இப்படிதான் நடந்துக்க வரும். என்கிட்ட ஏதாச்சும் ஒரு சீப்பான பிஹேவியர் இருந்தா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா மாத்திக்க வேண்டியது என் கடமை. நான் சொல்ற கருத்துலயோ நான் பண்ற வீடியோல பேசுறதுலயோ ஏதாச்சும் தவறுகள் இருந்தா அதை கைண்ட் அண்ட் ஹம்பிளா சொல்லுங்க. தற்கூரி இது கூட தெரியலையா அப்படின்லாம் திட்டாதீங்க. நானும் மனுஷன் தானே. கட்டுறது கையளவு, கல்லாதது கடல் அளவுன்னு சொல்லுவாங்க. எனக்கு எதுவும் தெரியாதுங்க. நானும் உங்களை மாதிரி ஒருத்தன் தான். உங்களை விட கீழே இருக்கிற ஒருத்தன் நினைச்சுக்கோங்க, சரியா? அப்புறம் டெல்லியில ஸ்வீட் சாப்பிட்டதை சொன்னேன், அதை முடிச்சுட்டு KFC போயிட்டு பர்கர் சாப்பிட்டதை சொன்னேன், அதை முடிச்சுட்டு சரவணபவன்ல போயிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டதை சொன்னேன். அதுக்கப்புறம் டெல்லி ஃபுல்லா சுத்தணும், அதையும் காட்டியிருந்தேன். பட் காலையில என்ன சாப்பிட்டேன்றதை சொல்லவே இல்லை. பாத்தீங்களா, பயங்கர லக்ஸரியான ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கும். ஸோ சாப்பாடு எப்படி இருக்கும்ன்ற ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்லயே ஃப்ரெஷ் ஆயிட்டு கிளம்பிட்டு சாப்பிட்றதுக்கு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் 10:30 மணி வரையும் தான் வேற சொல்லிட்டாங்க. அடிச்சு புடிச்சு போனா செல்ஃப் சர்விங் பஃபே சிஸ்டம் எல்லாமே இருக்குது. வெஜ்ல இல்லன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான்வெஜ்ல மட்டனும் பீஃபும் மட்டும் தான் இல்ல. நான்வெஜ்ல நான் வந்து ஃபிஷ்ஷும் போர்க்கும் எடுத்திருந்தேன் நண்பர்களே. போர்க்னா பன்னிக்கறி. இந்த மீனோட வாசத்திலையும் டேஸ்ட்லயும் அல்வாவே தோத்துடும் அப்படி இருந்துச்சு. போர்க் என் லைஃப்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் நண்பர்களே. போர்க் வந்து ரொம்ப சாஃப்ட்டா ஒரு மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்துச்சு நண்பர்களே. நான் இருக்கிறது கோஸ்டல் ஏரியா. ஃப்ரெஷ்ஷா மீன் கிடைக்கும், பக்கத்திலே கடல் இருக்குது. 2-3 நாள் ஐஸ்ல வச்ச மீன் கூட நான் சாப்பிட மாட்டேன். நான் அதுல லைட்டா கவிச்சு ஓட வந்துடும். அதுக்காகவே நான் வீடை தவிர வேற எங்கேயுமே மீன் சாப்பிட மாட்டேன். ஏன்னா லைட்டா கவிச்சு ஓட வந்தாலும் அது சாப்பாடே உள்ள இறங்காது. ஹோட்டல்ஸ்ல மோஸ்டா நான் மீன் சாப்பாடு சாப்பிடவே மாட்டேன். பட் இங்கே சாப்பிட்ட மீன் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக, பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னால் நம்பவே முடியல. நான் எங்கள் வீட்டில் கூட இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மீன் சாப்பிட்டதில்ல. எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னே தெரில. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, சுத்தமாக வாடையே வரல, செம்மையாக இருந்துச்சு. அண்ட் போர்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த பஃபே சிஸ்டமில் 100க்கும் மேலே ஐட்டம்ஸ் இருந்துச்சு. வெஜ் நான்வெஜ் சேர்த்து யாருமே போர்க்கு டச் கூட பண்ணல. பட் இதுதான் எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி போர்க் சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் ட்ரை பண்ணேன், நல்லாவே இருந்துச்சு. டெல்லியோட லாஸ்ட் டேல ஈவெண்ட்டில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே.